ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு சாதம் எடுத்தீங்க அப்படின்னா 8லேருந்து 10 பூண்டு பல் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 6 கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 10 பூண்டு பல் அப்படிங்கிற கணக்கில் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இந்த பூண்டு பல்லை சேர்த்துருங்க. இதோட எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேருங்க. பூண்டு நல்ல வாசனை இந்த மாதிரி லேசாக தங்க கலர் ஆகிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற இந்த சூடே போதுமானது இதை வறுபட வைக்கிறதுக்கு. லேசாக அப்படி கலந்து கொடுங்க. இது நல்லா ஆறட்டும். பாஸ்மதி ரைஸோ பச்சரிசி சாதமோ இல்லை சீரக சம்பா அரிசியோ உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் உதிராக வடித்து எடுத்துக்கோங்க. வாழைக்காயை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு வாழைக்காய்க்கு எவ்வளவு காரப்பொடி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் துண்டுகளையும் ஒரு 6 கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாமல் இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சு இதை போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி நல்லா சத்தம் அடங்கி பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு ஆனோடனே எடுத்தோம்னா நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் தயார். வடித்த சாதத்தை இந்த மாதிரி தாம்பாளத்தில் கொட்டினீங்கன்னா சீக்கிரம் ஆறி நல்ல உதிராக கிடைக்கும். நமக்கு கலந்த சாதம் எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற இந்த கலவையில் இந்த சாதத்தை எடுத்து கலந்தோம்னா நம்மளோட கார்லிக் ரைஸ் தயார். பூண்டு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்துடலாம் காலை நேரத்தில். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம்னா அதோட வாசனை நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.